நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியே இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியறதில்ல. இங்கே ரியலாகவே நிமோனியா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை, நான் வந்து 2013 சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது, ஃப்ளூ, இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் உருவாயிருக்கு, திரும்ப பேண்டமிக்கா, லாக்டவுனா, சைனா ஃபுல்லாக லாக்டவுனு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. நீங்கள் உண்மையான கல நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும், இங்கே தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும், அதே மாதிரி யூடியூப் கிடச்சிருச்சு நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க. இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல.